ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பை முழுசா கேட்டிருப்பீங்க, உங்க பார்வை என்ன? செங்கோட்டையன் கூறியது எதுவுமே புதிதாக ஒன்றும் இல்லை. ஏற்கனவே அரசியல் அரங்கில் அடிபட்ட விஷயங்கள் தான் இப்போது அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக், பூனைக்குட்டி பையை விட்டு வெளியே வந்துவிட்டது என்று தந்தை பெரியார் அடிக்கடி சொல்வார். அப்படித்தான அரசியல் பூனைக்குட்டிகள் வெளியே வந்திருக்கின்றன. அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களிலே தலையிடுவதே கிடையாது என்று அமித்ஷா கூறியதாக அடிக்கடி பாரதிய ஜனதா சொல்லும். ஆனால் தலையிட்டார்கள் என்பது சமீப காலம் வரைக்கும் தலையிட்டார்கள் என்று செங்கோட்டையன் அவர்கள் உறுதிப்படுத்துகிறார். என்னை கூப்பிட்டு பேசியதே பாரதிய ஜனதா தான், அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவர்கள் தான் கூறினார்கள். இந்த ஒருங்கிணைப்பு சம்பந்தமான கூட்டத்தில் நான் பல விஷயங்கள் பேசணும், ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை வெளியே சொல்ல மறுக்கிறார், கட்சிக்கு உழைத்தவர்கள் எல்லாம் மறந்து விட்டார், இப்படி எல்லாம் அவர் பேசுகிறார். இது அரசியல்ல என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதுதான் இப்ப நம்ம பார்க்க முடியும். செங்கோட்டையனை பொறுத்தவரையில் பொதுவான அபிப்பிராயம் என்னவென்றால், அவர் ஒரு வீரியமான தலைவர் கிடையாது, ஒரு சாஃப்ட் நேச்சர்டு பெர்சன். அவர் சொல்லி என்ன பெரிய ஓட்டு வங்கி மாறப்போகிறது? எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. என்ன காரணம்னா, ஒரு கட்சிக்கு வீரியமான தலைவர்களும் தேவை, அமைப்பு ரீதியாக சிந்தித்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய தலைவர்களும் தேவை. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பெரிய ஆர்கனைசர். ஜெயலலிதா காலத்தில் நிறைய நாங்கள் அவரை பார்த்திருக்கிறோம். அது இப்போது அதிமுகவுக்கு பலவீனம் தான். செங்கோட்டையன் மாதிரியான ஆர்கனைசர் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இல்லாமல் போவது என்பது அதிமுகவுக்கு பலவீனம். ஆனால் அதிமுக இன்றைய அதிமுகவில் ஜெயலலிதா காலம் மாதிரி தண்டனை கொடுத்து விட்டு ஒரு சில மாதங்களுக்கு பிறகோ அல்லது சில ஆண்டுகளுக்கு பிறகோ மீண்டும் கட்சிக்குள் சேர்த்துக் கொள்கிற தன்மை இல்லை. கொடுத்தால் கொடுத்ததுதான். 8 வருடம் கழித்து கூட இன்றைய தேதி வரைக்கும் அதிமுகவில் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்படாத ஒரு பட்டியல் ஏராளம். 2017 நீக்கப்பட்டவர்கள் இன்றைய தேதி வரைக்கும் அவர்கள் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை நிர்வாகம் செய்கிற விதம் அப்படி இருக்கிறது. ஓபிஎஸ் அந்த காலகட்டத்தில் எடப்பாடியோடு இருந்தவர் தான், அதையும் நாம் மறுப்பதற்கு இல்லை. செங்கோட்டையனின் அதிரடியால் நாம் தெரிந்து கொள்வது என்ன? பிஜேபி இதுல எல்லாம் தலையிட்டு இருக்கு, அது நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்னொன்று, ஆல் இஸ் நாட் வெல் வித் ஏடிஎம்கே அலையன்ஸ். அதிமுக பிஜேபி கூட்டணியில எல்லாம் சரியாக இல்லை. அப்படியான சூழ்நிலையில் உதயகுமார் திடீரென்று விஜய் வர வேண்டும் என்கிற அழைப்பு விடுக்கிறார். இப்படி மாற்றி மாற்றி முரணாகவே அதிமுக பேசுகிறது. அடுத்த ஒரு முதுகில் சவாரி செய்து அதனால் எந்த பயனும் இல்லை என்கிற ரீதியிலே செங்கோட்டையன் பேசுகிறார். இதன் பாரதூரமான விளைவுகளை அதிமுக சந்திக்க வேண்டியது நேரிடும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.